பெருந்திட்டங்கள்னு சொன்னால் எங்களுடைய மாவட்ட மக்கள் இன்னும் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் சரியான ஒரு குடிநீர் பிரச்சனையெல்லாம் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்காக நல்ல ஒரு நீர்ப்பாசனம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம் வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை ஆளுகின்ற முதலிடத்தில் வைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் என்னிடத்தில் சில கோரிக்கைகளை சொன்னார்கள். நான் எடப்பாடி இடத்திலே அதை நான் சொல்லி வைத்திருந்தேன். முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது, அவர் இருக்கின்ற பொழுது, அப்போது எடப்பாடியாருடைய சிந்தனை விதித்த ஒரு அற்புதமான திட்டம் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம். காவேரி தண்ணீரை, உபரி நீரை, வெள்ள நீரை கடமலையில் கொண்டு கடலில் கலக்கக்கூடிய நீரை அதை திருப்பி வைகை ஆற்றோடு இணைத்து வைகையிலிருந்து குண்டார், அதான் காவேரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம். அந்த திட்டம் என்று சொன்னால் எங்களுடைய மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி எல்லையான திருச்சுழி தொகுதி முழுமையாக அதில் பலன் அளிக்கிறது. உண்டாயிருப்பு அருப்புக்கோட்டை தொகுதி, விருநூர் தொகுதியில் கொஞ்சம் கூட அதில் பலன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்பு இந்த ஸ்கீமை நிறைவேற்றியாச்சுன்னு சொன்னால் பிறகு கால்வாய்களை வெட்டி விருநகர், சிவகாசி, சாத்தூர் போன்ற பகுதிகளுக்கு நாம் தண்ணீரை கொண்டு செல்லலாம் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் எடப்பாடி இடத்திலே நான் சொன்னதன் காரணமாக எடப்பாடியார் அதை அந்த ஸ்கீமை நிறைவேற்றி அதற்காக திட்டத்தினுடைய பெயரே காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், நீர்வழி திட்டம். அதற்கான முன்பணமாக ஒரு 500 கோடி நினைக்கிறது, சரியாகும் இல்லை, முன்பணம் முதல் தவணையாக ஒதுக்கி டெண்டர் விடப்பட்டு பணிகளை எடப்பாடியாரே திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டை எல்லையில் நினைக்கிறேன் ஒரு இடத்துல பணிகளை துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் துவக்கி வைத்தார். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாவட்டமும் அதில் வருகிறது. அது விருநகர் மாவட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்த அந்த திட்டமானது இன்றைக்கு திமுக ஆட்சி வந்ததிலிருந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். எப்படி அத்திக்கடை அவிநாசி திட்டம் கொங்கு மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமோ அதே போல தென் மாவட்ட மக்களுக்கு காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதமான திட்டம். அது நிறைவேற்றி வேலை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் வந்து விடுகிறது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திமுக ஆட்சிக்கு வந்த திமுக அதை கிடப்பில் போட்டுவிட்டது. அதுபோக எடப்பாடியாருடைய ஆட்சி இருக்கிற நேரத்தில் தாமிரவர்ணி வைப்பார் குண்டு திட்டம், வைப்பார் இணைப்பு திட்டம் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி அவரிடத்தில் பேசியிருந்தேன். தாமிரவர்ணியில் ஆத்தூரில் போய் ஆற்றிலை கலக்கக்கூடிய, வீணாக கலக்கக்கூடிய, கடலில் கலக்கக்கூடிய உபரி வெள்ளநீர்கள் எல்லாம் இந்த சைடு வைப்பார், இந்த இதில் திருப்பி விட்டோம்னு சொன்னால் சாத்தூர், சிவகாசி, ராஜபாளையம் இந்த பகுதியெல்லாம் விருநகர் வரைக்கும் போகும். கால்வாய் வெட்டி தண்ணியில் கொண்டு வந்துடலாம். வீணாக போகக்கூடிய தண்ணி அங்கே அந்த பகுதியிலே சங்கரன் கோயில் அங்கிட்டலாம் பிரிக்கலாம். ஒரு அற்புதமான ஸ்கீம் அவர்கிட்ட சொன்ன உடனே அதிகாரத்தில் அவர் பேசி நீர்ப்பாசனத்துறை அதிகாரி செக்ரட்டரிகிட்ட பேசி இதற்கான திட்டமிடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி உத்தரவிட்டு அதற்கான பணிகளும் நடந்து வந்தது. அந்த பணிகளெல்லாம் ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு அப்படி கிடப்பில் கிடைக்கிறது. இது வருத்தம் அளிக்கக்கூடிய திட்டம். இது அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீமு. டெண்டர் விடப்பட்டு பணி துவக்கி நடந்து கொண்டிருந்த ஸ்கீமு நின்று வச்சு ஒன்று அடிப்படை முகாந்திரம் தேடி அதற்கு முகாந்திரத்துக்கு பணிகளை துவக்குவதற்கு உத்தரவிட்டு அதற்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றத்தினால் அந்த ஸ்கீம் நின்று வச்சு. இது ரெண்டும் வர வேண்டும் என்பது எங்கள் மாவட்ட மக்களுடைய விருப்பம். அது ரெண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வந்த பின்பு நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார். அதற்காக நாங்கள் வலியுறுத்துவோம். அவரும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார்.